நாங்க பண்ண பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் we did about 23 different business. Within a span of 10 years. ஆமா. We started the tuition center. ஏன் தெரியுமா? அப்ப டியூஷன் சென்டர் இல்லனா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் கண்டிப்பா இல்ல. ஸ்கூல் ஆரம்பிக்கல, எனக்கு உடன்பாடு இல்ல. ஒரு ஸ்பீச்சை மட்டும் ஒரு 1 இயருக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 1 இயர் அந்த ஒரு இது பேசுறதுக்காக. சார் நமக்கு வெல்கம் அட்ரஸ் எல்லாத்தையும் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு மைக்கை பிடிச்சும் பாருங்களேன். எனக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல போய் மைக்கு தரா. நீங்க குழந்தைங்களோட இருக்கிறப்போ நீங்க ஏமாத்தவே முடியாது. வணக்கம், நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு ஐ ஸ்கூலில் நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கோம்னு பார்த்தா ஜான் சேவியர் தங்கராஜ் சார், லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலோட கரெஸ்பாண்டன்ட். ஸோ அவரோட ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அந்த ஜேர்னி மூலிமா நம்ம என்ன கற்றுக்கலான்றது பார்க்குறது தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வெல்கம் சார், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ். லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் குன்றத்தூர், இந்த குன்றத்தூர் ஏரியாவில் ஒரு முக்கியமான ஸ்கூலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கணுன்ற ஐடியாவுக்கு முன்னாடி ஹவ் வாஸ் யுவர் லைஃப்? நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க? எப்போ வந்து ஸ்கூல்ன்ற விஷயம் உங்க லைஃப்குள்ள வந்தது? ஆக்சுவலா என்ன கத்துக்கலான்னு கேட்டீங்க. எனக்கு அதுவே ரொம்ப அக்கௌண்டபிளாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் நான் ஃபீல் பண்றேன். நான் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஹேப்பன் ஓவர் த நைட். அப்படி ஒரு விஷயமா நடக்கல. ஒவ்வொருத்தருக்குமே ஸ்கூல் லைஃப்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பா அந்த எல்லாருக்குமான ஸ்கூல் லைஃப் என்னவோ எனக்கும் அதே ஸ்கூல் லைஃப் தான், அதே மாதிரி தான். ஆனால் நமக்கு என்னென்னா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்ங்கிற மாதிரி நான் பிறக்கிறப்போ வந்து எக்ஸூரி ஆஃபீஸரோட பையனாக தான் வந்து பிறந்தேன், பையனாக தான் வளர்ந்தேன். அது என்னன்னா எங்களுடைய தாத்தா பாட்டி பேரண்ட்டு அந்த கிளைம் என்னன்னா அவங்க ஒரு வில்லேஜ் பிரசிடென்ட்டு அந்த லெகசியோட இருப்போம். ஆனால் அந்த லெகசிக்கான பேஸ் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்கலி வி வேர் நாட் சவுண்ட், ஓகே, பட் மென்டலி நல்லா இருக்கும், நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், சோஷியல் ரெஸ்பெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கிளைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட சன் அப்படிங்கிற கிளைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்து இருந்தது. எங்கே போனாலும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு ரொம்ப நேர்மையான அதிகாரி. உங்களுக்கு தெரியும், நேர்மையான ஆஃபீஸர் அப்படின்னாலே அவங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்கும். 2 ஃபேஸ்னா வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பப்ளிக் எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு வசதியான முகத்தை வந்து எங்களால் காட்ட முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வீட்டுக்குள்ள இருக்கும். ஆனால் வெளியே வரப்ப நல்ல ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கணும். ஏன்னா அந்த மரியாதைக்கு அக்காம்ப்ளிஷாக நம்ம நடந்துக்கணும், இமேஜ் மெயின்டைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து போச்சு. பட் இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ஃபன். அந்த குழந்தைங்களுக்கு என்ன இருக்குமோ அது எல்லாமே வந்து இருந்தது. ஆனால் வென் வி க்ரோ ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக வளர அந்த ஃபேமிலியில் அப்பா அம்மாவோட ரோலை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்போம். பார்த்தீங்களா, அப்பதான் பாக்குறப்ப எப்படி இந்த 2 வேலையை அவங்க ரொம்ப பிரில்லியண்டா பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா வந்து வெளியே பேண்ட் ஷர்ட் டையெல்லாம் கட்டிட்டு போனா கூட வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நிறைய டொமஸ்டிக் ஒர்க் வந்து நிறைய பண்ணுவாங்கன்னா இந்த ஃபினான்ஸ் தேவையான ஒர்க்கை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஒரு ஓமலூர்னு ஒரு சேலத்துல ஒரு ஊர்ல இருந்தோம். அங்க வந்து அந்த மேட் பாய் தான் அங்க தொழில். அந்த பாயோட ஓரெல்லாம் கட் பண்ணிட்டு அது ஒரு பீடிங் தச்சு அதுக்கு வந்து ஒரு சின்ன மணி கிடைக்கும். அப்பா அம்மாவும் சேர்ந்து அந்த ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா வெளியே வந்து அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே அதை செய்வாங்க. ஓகே, அப்போ அது தெரிஞ்ச ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நேர்மையாக இருக்கிறதுக்காக ஒரு அதிகாரி ஒரு ஃபேமிலியோட என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த ட்ராவலில் தான் இருந்தேன் நான். இது குறையாமலே தான் படித்தோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நான் எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 5 பேர், நான் தான் கடைசி. எனக்கு மேலே 2 அண்ணன் 2 அக்கா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம். கூட என்னோட அப்பாவோட அப்பா அம்மா இருந்தாங்க. ஸோ ஏறக்குறைய ஒரு 9 ஒரு ஃபேமிலியில். ஆமாம், ஃபேமிலி, ஒரு ரெண்டட் ஹவுஸ், மந்த்லி பட்ஜெட்டட் சேலரி, அண்ட் யூ நோ தட் இந்த ஏர்லி இயர்ஸ் the salary வந்து about 900 rupees, 1200 அவ்வளவுதான். ஸோ அதுக்குள்ள 5 பேர் படிக்கணும், பெரியவங்க இருக்காங்க இந்த ஃபேமிலிங்கிறப்போ ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் தான் ரன் பண்றது. அப்போ அண்ணன் எல்லாம் ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்துல எங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து வேற சிக்கு, தாத்தாவுக்கு வந்து கேன்சர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் வந்துச்சு. அப்போ அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாம ஒரு கஷ்டம். அப்போ அண்ணெல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு எங்க சவுத்ல இருந்து வந்த நிறைய பேர் வந்து சென்னையில பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட அப்பாவோட அண்ணன் தம்பி எல்லாம் சென்னையில பிசினஸ் பண்றவங்க தான். ஸோ அவங்கள பார்த்து பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி தான் இங்க வந்தோமே வெளியே. ஆமா, ஸ்கூல் ஆரம்பிக்கணும்லாம் வரல. அப்போ இங்க பிசினஸ் பண்ணணும்னு வந்த பிறகு யூனோ அந்த பழைய ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும், பிசினஸ்னா பிசினஸ் தான் பண்ண முடியும், படிக்க முடியாது. அப்போ இந்த 2ல ஒரு கால் எடுத்தாகணும்.
ஸோ வி டுக் த கால். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு எடுத்தாச்சு. அண்ணன் மளிகை கடை ஒன்று ஆரம்பிச்சாங்க. கடை பேர் SMRM ஸ்டோர்ஸ், சவரிமுத்து ரோஸ்மேரி, அப்பா பேர் அம்மா பேர். ஸோ அப்படிதான் ஆரம்பித்தோம் மளிகை கடை. என்னுடைய சித்தப்பா பெரியப்பாலாம் வந்து இங்கே இருந்து எங்களுக்கு அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுங்கிறதெல்லாம் எங்களை வந்து எஜுகேட் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ பை த டைம் ஐ வாஸ் டூயிங் 11th ஸ்டாண்டர்ட் இன் குன்றத்தூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்லி. ஸோ நான் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அண்ணனுக்கு பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா லிட்டரலி சேலத்தில் இருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலி வந்து இங்கே சென்னை வந்துட்டோம். ஸோ இது மாதிரியான ஒரு லைஃப். அப்போ எனக்கு டைம் இருக்கிறப்போ கடையில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன், படிப்பேன். ஸ்கூல் போகிற டைம் தவிர பேலன்ஸ் டைம் இங்கே அப்படி இருப்பேன். ஸோ 2 அண்ணன் அக்கா எல்லாருமே வந்து அந்த சப்போர்ட் பண்ணிருந்தோம் ஃபேமிலி பிஸ்னஸ். இல்லைன்னா அந்த சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இட் இஸ் நாட் ப்ரொபோர்ஷன் டு அவர் எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு ஃபீட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. அப்போ என்னாச்சு, ஒவ்வொரு தொழிலாக கொஞ்சம் பேரலாக இருக்கிற மற்ற பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் பண்ணிட்டே இருந்தோம். இதில் நாங்கள் பண்ண பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் we did about 23 different business. within a span of ஒரு 10 years. ஆமா 10 years கூட கிடையாது, ஒரு 5-6 years. 5-6 years 23 business. ஆமா 23 business. Can we list those 23 businesses? ஆக்சுவலா நாங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் ஷாப். ஓகே, ப்ரொவிஷன் ஷாப் வச்ச பிறகு அது கூடவே, ஏன்னா பிகாஸ் வி ஆர் மெனி இல்லை, ஒரு ப்ரொவிஷன் ஷாப்புக்கு 2 பேர் இருந்தால் போதும். நான் இருக்கேன், அம்மா கூட இருக்காங்க, அக்கா கூட இருக்காங்க. அப்படிங்கிறனால கூட என்னென்ன வைக்க முடியுமோ வச்சுட்டே இருந்தோம். அதில் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன் ஷாப் கூட பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஷாப் வச்சுருந்தோம். ரைஸ் பிஸ்னஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அது கூட ஸ்நாக்ஸ் ஸ்டால், ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் போடுற அந்த ஸ்நாக்ஸ் ஸ்டால் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதுலேயே புக் பைண்டிங் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த சின்ன அந்த ஃபினான்ஸ் மாதிரி சிலது பண்ணுவாங்க, சிட்டு போடுறது மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, அது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அது கூட இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த துணிமணி கொடுக்கறது, இந்த திங்ஸ் வாங்கி கொடுக்கறது, அது மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெட்டி ஷாப் வந்து தனியாக போட்டோம். ஓகே, அந்த பெட்டி ஷாப் அது ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ரத்னான்னு எங்கள் அக்கா பேரில் ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஒன்று ஆரம்பித்தோம், ரத்னா ஸ்வீட்னு சொல்லிட்டு. அது ஒரு 3 மாதம் நடந்து ஒரு பெரிய சண்டை போட்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு டிம்பர் டிப்போ ஒன்று ஆரம்பித்தோம் அனகாபுத்தூரில். அப்புறம் டிம்பர் டிப்போட எக்ஸ்டென்ஷனாக பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் வாங்கி விற்கிற மாதிரி ஒன்று பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பிரிண்டிங்கு, ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த கேலண்டர் ஆர்டர் எடுக்கிறது, லேபிள் ஆர்டர் எடுக்கிறது, அது மாதிரி பண்ணோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணோம், டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சிருந்தோம். இது எல்லாமே அந்த லிஸ்ட்ல வரும். ஒரு செமி அர்பன் ஏரியால என்னெல்லாம் பிசினஸ் இருக்குமோ எல்லாமே டச் பண்ணுவீங்க. வெரி நைஸ். ஜஸ்ட் an additional question. இந்த பண்ண பிசினஸ்லயே உங்களுக்கு வந்து உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னா ஏதாவது 1-2 சொல்ல முடியுமா? அதில் மளிகை கடை நல்லாயிருக்கும், ஸ்வீட் ஸ்டால் நல்லாயிருக்கும். எதுவுமே பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இஸ் ரியலி குட். அந்த பிஸ்னஸில் என்னன்னா இந்த மேனேஜிங் த பீப்புள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஓகே. எனக்கு அந்த ஸ்வீட் ஸ்டால் வச்சுன்னா யாரோ ஒருத்தர் தண்ணி போட்டு வந்திருப்பாரு, அவர் கை நீட்டினா ஃப்ரீயாக கொடுக்கணும்னு இருக்கும். நமக்கு அது தெரியாது, அல்லது கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஏன்னா அந்த ஒரு அந்த காஸ்ட் ஆஃப் 1 ரூபியோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. இப்போ பிஸ்னஸ்ல இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற ஒரு சிம்பிள் வேர்டில் முடிஞ்சிருக்கும். பட் அதுக்கு நம்ம கொடுத்த விலை வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. மற்றபடி ப்ரொவிஷன் ஷாப்லாம் ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸ் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேக்கெட் பண்றது ரொம்ப பிடிக்கும், கஸ்டமர்ஸோட பேசுறது பிடிக்கும். என்னன்னா நெகோஷியேட் பண்றது பிடிக்காது. ஒரு பொருள் காசை கொடுத்துட்டாங்க, அதுக்கான பொருளை கொடுத்துட்டோம், அதோட முடிஞ்சிடுச்சு இல்லை. அப்போ நெகோஷியேட் பண்றோம்னாலே நம்ம ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒன்று குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணணும், அல்லது வெயிட்ல காம்ப்ரமைஸ் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேக்கெட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஒரு பெயின் வந்து சாதாரணமாக இருக்கும். ரொம்ப பயங்கரமான விலை கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து பூந்தமல்லியில் ரைஸ் பிஸ்னஸ், அதை விட்டா பேட்டன் சொல்லுவாங்க அங்கே, அதை விட்டா ரெடில்ஸ், இங்கே தான் வந்து ரைஸ் பிஸ்னஸ். ரைஸ் கம்யூட்டேஷன் எப்படி, அங்கேருந்து எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா சைக்கிளில் தான் கொண்டு வரணும். குன்றத்தூர் டு ரெடில்ஸ் இவருக்குரிய ஒரு 30 கிலோமீட்டர்ஸ். அப்போ இருக்கிற ரோடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் கொண்டு வருவாங்க. அங்கே போயிட்டு ஒரு 300 rupees ஒரு ரைஸ் பேக் வாங்கினாங்கன்னா 100 கிலோ இருக்கும். இங்கே வந்து எவ்வளோக்கு விற்க முடியும்? 3 rupees 10 paise விற்க முடியும். அப்போ நாட் ஈவன் 10% ப்ராஃபிட் இருக்கு. ஒரு ரைஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா வேஸ்ட் போகிறதே நிறைய இருக்கும். இப்போ ரைஸில் ப்ராஃபிட்டே இருக்காது. இப்போ ரைஸ் வாங்கினாங்கன்னா அவங்க கூட ஏதாவது வாங்கினா தான் ப்ராஃபிட், இல்லைன்னா இருக்காது. அப்போ அதில் சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து பண்ணுவோம். ஓகே, நான் அண்ணனும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படின்னா ஒரு அப்போ நியூஸ் பேப்பர் வந்து 50 paise கேஜ், ரைஸ் வந்து ஒரு 3 rupees கேஜ்.
ரைஸ் ஒரு 1 kg 2 kg வாங்கினாங்கன்னா நியூஸ் பேப்பர் நிறைய போட்டு கட்டுவோம். சார் அந்த அந்த இல்லைன்னா கண்டிப்பா லாஸ் தான் வரும். ஏன்னா 10 பைஸ்ல உங்களுக்கு வேஸ்ட் ஆகிறதே போயிடும். உங்களுக்கு கோல்டு மாதிரிலாம் மெஷர் பண்ண முடியாது. அப்போ எப்படி பண்ண முடியும்? அவங்க வேற ஏதாவது வாங்கினாங்கன்னா சால்ட்ல நிறைய ப்ராஃபிட் இருக்கும். சால்ட் வந்து ஒரு மூட்டையே ஒரு 20 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. 20 ரூபாய்னா 110 கிலோ அது மாதிரி இருக்கும் வெயிட். ஆனா 50 பைஸ்க்கு விற்பாங்க. ஆனா சால்ட் கிலோ கணக்கில் வாங்க மாட்டாங்கல்ல, ரைஸ் வாங்குற அளவுக்கு வாங்க மாட்டாங்கல்ல. ஸோ அது மாதிரி அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அதை மேனேஜ் பண்ணணும். அவங்கள ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்க வச்சு ஏதாவது பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ், ஆமாம் அதெல்லாம் நிறைய பண்ணணும். அது மாதிரி அது நல்ல இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். என்ன நாங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, உழைப்பு அதிகம், நீடு அதிகம். அப்போ இது வந்து மேட்ச் ஆகல. ஃபேமிலியாக பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு ஃபெயிலியர் தெரியாது. ஒரு பிஸ்னஸ்க்கான விஷயம் ஹார்ட் ஒர்க்காக இருக்கும். அதை 100% நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். கான்ட்ரிபியூட் பண்ண பிறகு சக்ஸஸ் ஃபெயிலியர்ங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். கான்ட்ரிபியூஷனே நமக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஓகேவா? அதே நேரத்தில் ஃபேமிலியா தானே இருக்கும், அங்க கஷ்டங்கிறது இருக்கவே இருக்காது. நான் ஒரு விஷயத்துக்கு நான் ஆமா ஒரு எடுத்து ஆணி அடிச்சேன்னா அது சந்தோஷம், அந்த ஆணி கோணையா போச்சுன்னா சந்தோஷம். இதுல யாருமே ஹார்ம் பண்ண முடியாது, ரெக்ரெட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பாருங்க. ஓகேவா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், அம்மா காஃபி போட்டு கொடுப்பாங்க, அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா, அண்ணன் எனக்கு மேல நிற்பாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடும். அது மாதிரிதான் இருக்கும். இதுல ஒரு எல்லாருக்கும் தேவையான ஒரு பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த விஷயம்லாம் நாங்க பண்றப்ப படிச்சுக்கிட்டே செஞ்சோம். அதான் முக்கியம். ஓகே, நாங்க படிப்பை ஸ்கிப் பண்ணல. நாங்க எல்லாருமே எங்க ஃபேமிலியில் யாருமே காலேஜ் போல, எல்லாருமே ஒரு கரஸ்ல ஆளுக்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தோம். பெரிய அண்ணன் வந்து இங்கிலீஷ் நல்லா பண்ணுவான். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா BA இங்கிலீஷ் ஜாயின் பண்ணாங்க. சின்ன அண்ணன் ஒரு பெரிய தமிழ் ஆர்வலர், அவர் வந்து B.Litt தமிழ் ஜாயின் பண்ணாரு. நான் இன்னொரு அக்கா வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அவள் தமிழ் வந்தா. நான் வந்து மேக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால நான் BSc மேக்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கரஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். அதனால மளிகை கடை இருக்கும், நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு 1 hour படிச்சுட்டு படுப்போம். ஸோ இப்படிதான் எங்களுடைய எல்லா பிசினஸ் பண்றப்பையும் கூடவே படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஓகே, அதான் நான் சொல்லுவேன், ஒரு 23வது பிசினஸ் ஃபெயிலியர் ஆகிறப்போ நாங்க எல்லாருக்கும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தோம், 2 டிகிரி முடிச்சிருந்தோம். அதனால அதை நான் எப்படி ஃபெயிலியர்னு சொல்ல முடியும்? அதனால அது ஃபெயிலியர் நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த ஒவ்வொரு பிஸ்னஸாக பண்ணி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அப்படி ஒரு விஷயம் வரப்போ ஒரு கால் எடுக்க வேண்டியிருச்சு. இன்னொரு பிஸ்னஸ் இன்னொரு தொழில் போகிறோம். அந்த தொழில் செய்யறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே படிச்சிருந்தோம். நான் BSc மேக்ஸ் முடிச்சுட்டு MSc ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அண்ணன் வந்து இங்கிலீஷ் முடிச்சிருந்தாங்க, இன்னொரு அண்ணன் தமிழ் முடிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா we started the tuition center. ஏன் தெரியுமா? Tuition center is the only business which we can start with zero investment. ஒரு ஸ்பேஸும் பீப்புள் இருந்தா போதும். அப்படி வச்சு ஆரம்பிச்சது தான் வந்து டியூஷன் சென்டர். அப்புறம் டியூஷன் சென்டருக்கு நேம் பண்ணோம், திருவள்ளுவர் கல்வி நிலையம்னு சொல்லி நேம் பண்ணோம். இங்கே கொண்டுத்தூர் தான். அது கூட டுட்டோரியல்ஸ் வச்சோம். டியூஷன் சென்டர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது எங்களுடைய வேவ் லென்த்துக்கும் எங்களுடைய பேஷனுக்கும் நாங்கள் படிச்சுக்கிட்டே படிக்கிறதுக்கு ஏற்ற மாடலுக்கு வந்து ரொம்ப அழகாக செட் ஆச்சு. ஓகே, அதனால அது டைம் எவ்வளோ நேரம்லாம் எடுப்போம்லாம் சொல்லிடுது. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் கிளாஸ் எடுத்துருக்கோம். ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும். ஆமாம், மார்னிங் 2 பேட்ச் போகும், ஈவினிங் 2 பேட்ச் போகும். அப்போ பேட்ச்னு சைஸ் ஆஃப் த பேட்ச் மேபி 20-30 சில்ட்ரன் இருப்பாங்க. ஆக்சுவலாக சிலர் பர்டிகுலராக இப்போ மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும், மேக்ஸுக்கு எப்பவுமே டிமாண்ட் அதிகம். எங்கிட்ட 10th 11th படிச்சுட்டு காலேஜ் போயிருப்பான், அல்லது ஒரு பாலிடெக்னிக் அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ பாலிடெக்னிக் போனால் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து அவனுக்கு 3rd செமஸ்டர் வரைய மேக்ஸ் தேவைப்படும். அப்போ எனக்கு ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா நைட் 9 o'clock வரை இதில் பிஸியாக இருக்கும். அப்போ அவங்களாம் வருவாங்க, நைட் வீட்டில் வந்து படுத்து தூங்கிடுவானுங்க. நைட்டு ஒரு 11 மணிக்கு எழுந்திருச்சு ஒரு 1 மணி வரையும் கிளாஸ் போகும். அதெல்லாம் ஒரு டைமிங். ஒரு எந்த ஏஜ்ல சார், உங்களோட எந்த ஏஜ்ல? இது சொல்லப்போனா நான் வந்து 18 yearsல இருந்து கிளாஸ் எடுக்கிறேன். BSc செகண்ட் இயர் படிக்கிறப்ப 18 yearsல இருந்து டீச்சிங் ஜர்னி. BSc செகண்ட் இயர் படிக்கிறப்ப I started to take the class. இதுல என்னன்னா நான் BSc ஃபைனல் இயர் படிக்கிறப்ப நான் BSc செகண்ட் இயருக்கு நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். என்ன பொறுத்தவரைய ஒரு 12th கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா சொல்லுங்க பார்க்கலாம். 12th தான். அது நல்லா படிக்கிற யாருனாலுமே செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம். டியூஷன் சென்டர் ஆரம்பித்த பிறகு தான் நாங்கள் எஜுகேஷனிஸ்டாக எங்களுக்கு ஒரு சின்ன ஐடென்டிட்டி கிடைச்சது. இது எந்த இயர் சார்? இது வந்து நான் 89 to 90. 90ல் ப்ராப்பர் நேமில் டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம். 1991, 91, 92, 93. 93 வரப்போ ஒரு பேரண்ட் முருகராஜன் சொல்லிட்டு அவங்களோட டாக்டர் என்கிட்ட சுஜாதான் படிச்சுட்டு இருந்தா. அவ வந்து ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டர், நல்ல படிப்பா. அப்போ வந்து அவர் வந்து எங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, ஆன் பிஹாஃப் ஆஃப் குன்றத்தூர் எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் வேணும், குன்றத்தூர் ஆரம்பிங்க. எங்களுக்கு ஸ்கூல் வேணும் தானே சொல்லிட்டாருல, ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஸ்கூலுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, இதெல்லாம் கூட நாங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன வீடு அப்படியே ஸ்கூலா மாறிடுச்சு, அவ்வளவுதான். வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த நேரத்தில் பீப்புள் ஹேட் அ வெரி பிக் ட்ரஸ்ட் ஆன் அஸ். ஓகே, நாங்க
நாங்கள் அண்ணன் தம்பி ஒன்றா இருக்கிறது, அப்பா அம்மாவோட இருக்கிறது, அந்த ஒரு டிசிப்ளினான லைஃப்பில் இருக்கிறது, உங்களோட வேல்யூஸ் பார்த்துட்டு அந்த வேல்யூஸ் பிரகாரம் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன். நாட் அபவுட் த பிராண்ட், நாட் அபவுட் த ஸ்கூல், இது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இயர்லேயே வி காட் குட் அட்மிஷன். ஒரு 60-70 அட்மிஷன் வந்துச்சு. செகண்ட் இயரில் யாருக்குரிய டபுள் ஆச்சு. ஸோ அது மாதிரி தான் அந்த ஸ்கூலை ஆரம்பித்த விஷயமே. ஆக்சுவலாக அந்த பேரண்ட்டோட ரெக்வஸ்ட்டு அதோட கனெக்ட் பண்ணி ஆரம்பித்தோம். 93. ஆனால் ஸ்கூல் ஆரம்பிக்கல எனக்கு உடன்பாடு இல்லை. எதனால? இப்போ அவர் வந்து சொல்றாரு, நீங்க ஆல்ரெடி ஃபேமிலி எல்லாருமே படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க, எஜுகேஷனிஸ்டா அப்பதான் ஒரு 3 வருஷம் டியூஷன் எடுத்திருக்கீங்க, எதனால ஸ்கூல் வேண்டாம்னு நினைச்சீங்க? ஆக்சுவலி டியூஷன் சென்டருங்கிறது ஒரு ஹீரோ மாதிரி அப்படியே இருந்துகிட்டே போயிட்டு இருக்க முடியும். நம்ம சுற்றி க்ளோரிஃபை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட். ஓகே, எல்லாம் பெரிய பசங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் விஷயமே நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்காது. அவனே அட்ஜஸ்ட் சப்ஜெக்ட் மட்டும் பண்ணா போதும். அவன் டியூஷன் சென்டர்ல நமக்கு அவனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் அவனை பாடத்தை கவனிக்க வைக்க. ரெண்டாவது, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் டியூஷனுக்கு வருவான். ஓகே, அவனுக்கு எந்த ஃபோர்ஸுமே இருக்காது. அவன் நாளைக்கே வேணாம் நினைச்சா நினைக்க முடியும். அப்போ அந்த டெய்லி சர்ப்ரைஸ் இருக்கும், டெய்லி கிளாஸ் இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டாகவே போயிட்டு இருக்கும். அது ரொம்ப அந்த கிளைம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். பட் வென் த பாயிண்ட் ஸ்கூல் கம்ஸ், எல்கேஜி குழந்தை எதுக்கு ஸ்கூலுக்கு வரணுங்கிற காலத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். அங்கே பேரண்ட் வர வைக்கணும். அங்கே வந்து நம்ம ஃபுல்லாக அக்கௌண்டபிள் ஆகிட்டோம். அந்த குழந்தை காலில இருந்து ஈவினிங் வரைய ஸ்கூலுக்குள்ள இருக்கணும். அப்படிங்கிறப்ப அவங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட். அப்போ எனக்கு அந்த டைம்ல சுத்தமா அந்த கிளைமே இல்லை. பட் அந்த நேரத்தில் என்னோட அண்ணன் இருந்தாங்க, எங்க அண்ணி இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பேஷனேட் எஜுகேட்டர்ஸ். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ணன் தான். அண்ணி வந்து ரொம்ப பயங்கர இன்வால்வ்மெண்ட். அவங்க ரொம்ப அழகா கிளாஸ் எடுப்பாங்க. இந்த சைல்டு கேர் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ சரியா அண்ணன் வேலை அண்ணி வேலை அப்படின்ட்டு ஃபேமிலியா பண்றோம். அதுல என்னோட ரோல் வந்து அவங்க ஒர்க் அப்படின்ட்டு அப்படிதான் இருந்தேன் நான். ஆனா டியூ டு ஃபேமிலி சிச்சுவேஷன் ஆளாளுக்கு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வர அவங்கவுங்க தே ஹேவ் டு கம்யூட் இல்ல. ஸோ அப்போ அண்ணன் அண்ணி பாத்தீங்கன்னா அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வருது. அன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. இப்போ அவங்க மூவ் பண்றாங்க ஒரு ஃபேமிலியா. ஆமா ஆமா. அப்படி பிரியறப்போ இட் வாஸ் கம்பல்ட் அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி தி ஸ்கூல் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் given. நீங்க தான் பண்ணனும்னு கொடுத்துட்டாங்க. டியூஷன் நீ தான் நடத்திட்டு இருக்க, ஸ்கூல் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரோலுக்காக மூவ் ஆயிட்டாங்க. ஆமா ஆமா. இப்போ அண்ணன் பாத்தீங்க, இது என்னோட 2வது அண்ணன் சொன்னேன், அவங்க தமிழ் ஆர்வலர்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஸ்கூல்னு உடனே அவர் மைண்ட் வந்து தமிழ் ஸ்கூல் தான். தட் வாஸ் an interesting story. எங்களுக்கு என்ன, ஒரு 23 ஃபெயிலியர் ஆரம்பிச்சு நமக்கு ஆக்சுவல் டேலண்ட் நம்மளோட யூஎஸ்பி இதுதான் நினைச்சு டியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப டியூஷன்ல மணி சம்பாதிக்கணும் இல்லையா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அந்த ஒரு குவாலிட்டி கிளைமும் இது எல்லாமே நமக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ரெக்வஸ்ட் வந்து வி ஸ்டார்டட் ஸ்கூல். ஆக்சுவலி அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப தமிழ் ஆர்வலர் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. அவர் இன்ன வரையும் அந்த தமிழ் ஹோல்டை வந்து இன்ன வரையும் அன்ஹோல்டு பண்ணல. ஹி இஸ் கம்ப்ளீட்லி டெடிகேட்டட் ஃபார் தமிழ். இப்போ பல வெளிநாடுகளுக்கு போவாரு, தமிழ் விஷயமா பேசுறதுக்கு, கான்ஃபரன்ஸ்ல பேசுவாரு. அந்த அளவுக்கு அவர் தமிழ் ஆர்வம் அது கொஞ்சம் கூட நம்ம டினை பண்ண முடியாத அளவுக்கு ஆர்வம். ஒரு சின்ன டிராவல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா பஸ் பின்னாடி 4 கவிதை எழுதியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தமிழ் ஆர்வம். அப்போ அந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்க தமிழ் மீடியம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. நாங்க அது ரெண்டும் இன்கார்பரேட் ஆனது ஒரே இயர் தான். 1994ல லிட்டில் ஃப்ளவர் இந்த சைடு, அந்த சைடு பாவேந்தர் தமிழ் வழிப்பள்ளி. அது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம். அங்க வந்து இங்கிலீஷ் உண்டு. இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டா இருக்கும். நீங்க தமிழ் மீடியம் ஸ்கூல் வந்து பொதுவாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. தமிழ் மீடியம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஞாபகத்துக்கு வரும். இது வந்து பிரைவேட் தமிழ் மீடியம் ஸ்கூல். இட்ஸ் அ மாடல். எப்படின்னா ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய மாடல். அப்போ இதுல நல்ல பெரிய ஆளுங்களோட குழந்தைங்களும் படிக்கிறாங்க. பட் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த தமிழ் கிளைமுக்காக படிக்க வைப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ ஸ்கூல் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி ஹஸ் பீன் கிவன் டு யூ. ஸோ இப்போ உங்க ஃபேமிலி ஒருத்தரும் அவங்களோட ஒர்க்காக ஃபேமிலி தனித்தனியா போறாங்க. இப்போ இந்த ஸ்கூல் வந்து இப்போ நீங்க வீட்டில் தான் இருக்கு. இப்போ இது எப்போ ஃபார்மல் ஸ்கூலா மாறுது? அண்ட் நீங்க இப்போ டேக் ஓவர் பண்றீங்க, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் டு யூ. நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்காம ஒரு இதுக்கு வரீங்க. அதுக்கப்புறம் உங்களை எப்படி அந்த ஸ்கூல் சிஸ்டம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுனால நீங்க ஒரு சேஞ்ச் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்கூல் இது வரைக்கும் உங்க அண்ணா அண்ணி ரன் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க ரன் பண்ணணும் போது ஸ்கூல்ல சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஜேர்னி எப்படி இருக்கு, அந்த ஒரு இனிஷியல் ஃபியூ இயர்ஸ்? எப்பவுமே ஒரு கர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளெஸிங் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிதான் சொல்லணும். ஆனா அது நமக்கு வரப்ப கர்ஸா தான் வரும். ஓகே. இது வந்து லைஃப்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு ஸ்கூல் எனக்கு கொடுத்தப்போ நான் நினைச்சிட்டது வந்து கர்ஸ் தான். ஓகே, என்ன நமக்கு இப்படி ஒரு சாபம், நம்ம எவ்வளவு ஜாலியா டியூஷன் சென்டர் போவோம், இங்க வந்து எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு டாய்லெட் போயிட்டாங்களான்னு பாக்குறதும், அவங்களுக்கான கிளாஸஸ், டியூஷனு, டைம் டேபிள், அந்த டீச்சர்ஸ், அந்த பேரண்ட், அவங்களுக்கான லஞ்சு, இதெல்லாம் பாக்குற ஒர்க்கை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இருந்தேன். ஆனா அது நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா நமக்கான ஆடியன்ஸ்
அதிகமாயிடுறாங்க, நம்மளுடைய ரேடியஸ் பெருசாயிடுது, நம்ம அங்க சென்டர்ல இருக்கோம் அப்படிங்கிறப்போ we are forced to perform. You put on stage. forced to perform. அப்போ no other go. அப்போதான் நமக்குள்ள இருக்கிற விஷயத்த தோண்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணனோ இவங்களோ தனியா போகல, அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இப்போ நான் சொல்றேன் கர்ஸ், நான் சொல்றேன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காதுன்னு சொல்றேன். அப்போ எனக்கு அது வாய்ப்புன்னு எனக்கு தெரியறதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு. 2-3 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு நிறைய அடி வாங்கியிருப்போம், பல்ப் வாங்கியிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூலை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், அண்ணன் இருக்கிறப்ப அண்ணி இருக்கிறப்ப நாங்க என்ன பண்ணோம், ரெகக்னேஷன் எழுதி அனுப்பிச்சோம். ரெகக்னேஷன் போஸ்ட்ல வந்துச்சு. இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சப்பவே வித் ரெகக்னேஷனோட ஆரம்பிச்ச ஸ்கூல் வந்து நம்ம ஸ்கூல். அப்போ ரெகக்னேஷன் வந்துச்ச வெளியே இப்ப இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்ட் மெத்தடும் கிடையாது. அப்போ ஒன்னும் நாங்க யாரையாவது கேட்டு பண்ணோம், என்னென்ன சர்டிபிகேட் வாங்கணும் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் கழிச்சு தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே, அப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு இது வந்து ஒரு ஃபார்மல் ஸ்கூலா ஃபிக்ஸ் பண்ணி ரெகக்னேஷன், அதுக்கு தேவையான அக்காம்ப்ளிஷ்மெண்ட், சர்டிபிகேட், அடிப்படை வசதிகள் இதெல்லாம் செய்யறப்போ, அடிப்படை வசதிகள்னு நம்ம தெரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா எல்லாமே இட் நீட்ஸ் அ பிக் பட்ஜெட். அப்போ பிக் பட்ஜெட் வரப்போ ஃபேமிலி தனியா வந்துட்டோம், ஸ்டாச்ல இருந்து வந்தோம், இதுல இருந்து தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணணும், ஒரே வழி யங்ஸ்டர்ஸ்க்கு, யூ ஒர்க் இன்டு 2x, அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு என்னதான் ரிசோர்ஸ்னு பாத்தீங்கன்னாலும் நீங்க தான் ரிசோர்ஸ், நான் தான் ரிசோர்ஸ். நீங்க நிறைய ஸ்கூல்ஸ்க்கு இந்த மாதிரி பேச போறீங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எங்க பேசுனீங்க? How was your experience on stage? ஃபர்ஸ்ட் பேசினது எல்லாருக்கும் என்னவோ அதே தான். டியூஷன் சென்டர்ல ஐ வாஸ் எ ஹீரோ. ஏன்னா மேக்ஸ் வந்து அப்படி பாடம் நடத்துவேன், பயங்கர இன்ட்ரெஸ்டாக போகும், அப்படி சாக்க ஸ்டைல தூக்கி போடுவேன். ஓகே, ஒரு ப்ரூஃப்னா அப்படி முடிச்ச பிறகு கை தட்டிடுவான் அவன் அறியாம. அப்படி கிளாஸ் எடுத்து அந்த ஒரு ஹீரோ ஒர்ஷிப் தான் இருக்கும் என் கிளாஸ்ல. அப்படி மட்டும் கிளைம் எடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் இயர்லேயே. இந்த ஃபர்ஸ்ட் இயர் டியூஷன் ஆரம்பிச்சு என்னோட 19வது வயசும் ஃபர்ஸ்ட் இயர்ல டியூஷன் சென்டருக்கு ஒரு ஆனுவல் டே நடக்குது. இந்த ஆனுவல் டே நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தவங்க, ஹாஸ்டலில் படிச்சுட்டு வந்தவங்க, அவங்களாம் தான் சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஒரு பட்டிமன்றம் வைக்கணும், ஒரு வெல்கம் அட்ரஸ், ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எல்லாம் போட்டு தம்பிக்கு என்ன கொடுக்கலான்னு பார்த்து எனக்கு வந்து வெல்கம் அட்ரஸ்னு கொடுத்தாங்க. சார் நமக்கு வெல்கம் அட்ரஸ் எல்லாத்தையும் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு மைக்கை பிடிச்சேன். பாருங்களேன் எப்படி ஸ்டைலாக கிளாஸ் எடுப்பேன், ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். எனக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல போய் மைக்கு தரா ஒண்ணுமே நடக்கல. ஐயோ, நான் 3 நாள் வெளியே தலை காட்டுறதுக்கு 3 நாள் ஆச்சு. So much of guilt. ஆமா. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து 0. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் என்ன பேச போறோம், அடுத்த முறை இதே மாதிரி செகண்ட் ஆனுவல் டே வரும். செகண்ட் ஆனுவல் டேல நான் மைக்கை பிடிச்சே ஆகணும். ஓகே, அப்போ வெல்கம் அட்ரஸ் வேணாம், வேற ஏதாவது பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு ஸ்பீச்சை மட்டும் ஒரு 1 இயருக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 1 இயர் அந்த ஒரு இது பேசுறதுக்காக. அது பேசி முடிச்சு கைத்தட்டல் வாங்கிட்டேன். அப்போ சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்திருக்கும் இல்லையா? So இப்போ you regularly go to a lot of schools to talk about different. இப்போ I have some package ஃபார்முலாவே வச்சிருக்கேன். எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி போனா என்ன பேசுறது, ரொம்ப முன்னாடி போனா என்ன பேசுறது, கேரக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி போனா எப்படி பேசுறது, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா ஹெட்ரோஜினியஸ் பிராக்டிஸ் பத்தி, லீடர்ஷிப் பத்தி, யூத்துக்கு போனா எப்படி பேசுறது, அது மாதிரி. வெரி நைஸ், வெரி வண்டர்ஃபுல். பட் how was that situation? இப்போ நீங்களும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, உங்க பிரதரும் வந்து இந்த ஒரு சின்ன டிஸ்பியூட்னால அவரும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு ஃபியூ இயர்ஸ் எப்படி இருந்தது? அது டிஸ்பியூட் அப்படிங்கிறது அப்போ ஆஃப்டர் கிளாரிட்டி கிடைச்ச பிறகு அது ஒரு பிளஸிங். அவரோட டேலண்ட் என்னவோ அது பிரகாரம் அவரு போறாரு, எங்களுடைய நீட் எங்களுடைய டேலண்ட் என்னவோ அது பிரகாரம் நாங்க போறோம். இந்த கிளாரிட்டி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது வரையும் நம்ம டிஸ்பியூட்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலா அந்த 2 இயர்ஸ், ஆமா, அந்த 2 இயர்ஸ் கொஞ்சம் டஃபஸ்ட் பீரியட் தான். ஏன் அப்படின்னா எங்களுக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி we started with 0. எங்களுக்கு பெரிய ஏர்னிங் இருக்கு, 4 பிசினஸ் இருக்கு, அவர் அந்த பிசினஸ் பார்த்துக்கலாம், இந்த பிசினஸ் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. இருக்கிற தொழிலே அதுதான். அதுலதான் டியூஷன் சென்டர் தான் கொஞ்சம் மணி. இன்னும் ஸ்கூலை பொறுத்தவரை உங்களுக்கு என்னன்னா, ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு 9 இயர்ஸ் வரைய டியூஷன் சென்டர் தான் வந்து ஃபீட் பண்ணிச்சு ஸ்கூலுக்கு. 9 இயர்ஸ் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் ஸ்கூலுக்கு ரீச் பண்ற வரைய டியூஷன் சென்டர்ல என்ன ஏர்ன் பண்றோமோ அதை வச்சுதான் டீச்சர் சேலரி, இந்த டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாமே ஸ்கூலுக்கு பார்த்தது டியூஷன் சென்டர் வச்சுதான். அப்போ டியூஷன் சென்டர் இல்லைன்னா லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் கண்டிப்பா இல்ல. பட் ஸ்டில் அந்த டியூஷன் சென்டர் ரன் பண்ணிட்டே தான் இருந்தீங்க ஸ்கூல். 9 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ டியூஷன் சென்டர் லிட்டரலா க்ளோஸ் பண்ணி ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும். சோ till that time you were running. Nice. உங்களோட பிஏட்ட பேசிட்டு இருக்கும்போது he told few things. So
சார் கிட்ட ரொம்ப உங்களுக்கு நீங்கள் வியந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு எல்லாத்த பற்றியும் ஒரு வியூ, ஒரு பதில். நம்ம ஏதாவது ப்ராப்ளம் போகிறோம்னா எஸ் அ வெரி குட் ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி. அட் த சேம் டைம் எது போனாலும் ஹீல் கிவ் அஸ் அ கிளாரிட்டி. ஸோ இந்த விஷயம் வந்து நீங்கள் அந்த உங்கள் ஸ்டாஃபை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னே நான் தாராளமாக சொல்லலாம். ஸோ ஹவு டு யூ டூ தட்? அதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய உழைப்பு தேவை. அது இல்லாமல் கண்டிப்பாக அது நடக்க போகிறது இல்லை. அண்ட் ஹவு டு யூ கண்டினியூஸ்லி டூ தட்? ஏன்னா எவ்வளோதான் ஒரு உழைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக கண்டினியூஸாக அதை பண்ணுறது ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். அது எதனால் உங்களால் பண்ணிகிட்டே இருக்க முடியுது? உங்களுக்கு சொன்னேன் இல்லையா முதல்ல, கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளஸ்ஸிங்னு சொல்லிட்டு. நீங்க 23 பிசினஸ் பண்ணிட்டு வாங்க. அப்ப தெரியுன்றீங்களா? ஒரு கார்பெண்டர் எப்படி ஆணி அடிக்கணும், ஒரு எலக்ட்ரீஷியன் எப்படி ஒரு டியூப் லைட்டை ஃபிக்ஸ் பண்றாரு, அதுல பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, கண்டென்சர் என்ன, கெப்பாசிட்டர் என்ன, ஒன்னொன்னோட ரோலும் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஒரு மேஷின் எப்படி ஒர்க் பண்றாரு, இந்த மாதிரி ஒவ்வொரு உழைப்புலையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மனுஷனை வந்து உருவாக்குது. நான் ஒரு குன்றத்தூர்ல ஒரு சப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்கூல் வச்சுட்டு இருக்கேன். என்ன மாதிரி எத்தனை எஜுகேஷன் இருக்காங்க, நீங்க எல்லாத்தையும் கேளுங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா அவங்கள உட்கார வச்சு எனக்கு கேட்கறதுக்கு 1000 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் லைஃப். ஓகே, தோஸ் ஹூ கேம் ஃப்ரம் த ஸ்கிராச், அவங்க கிட்ட எல்லாத்திட்டையுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகே, அதுதான் வந்து அவங்க கிட்ட அது எல்லா விதமான அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா வந்திருக்கும். அந்த அனுபவங்களுக்குள்ளதான் வந்து சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஒளிஞ்சிருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த ஜேர்னி இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கு, ஃபார்மல் ஸ்கூல் ஆகிடுச்சு. ஒரு 7-8 இயர்ஸ் தாண்டி ஸ்கூல் பிரேக் ஈவன் ஆகுது. டியூஷன் சென்டரும் பேரலாக நடந்துட்டு இருக்கு, ஸ்கூலும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஸ்கூல் ரன் ஆகும்போது ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுற ஒரு கீ பர்சனாக நீங்கள் இருக்கும்போது யூ வில் ஹாவ் டு அட்ரஸ் மல்டிபிள் இஷ்யூஸ். எவ்ரிடே ஒரு 10 டிஃப்ரெண்ட் இஷ்யூஸாவது மினிமம் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறதோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். இதில் நீங்கள் பார்த்ததில் உங்கள் ஸ்கூலோட அந்த ஃபஸ்ட் இயர்ஸ் தாண்டி ஸ்கூல் ஓகே ஒரு ஸ்டேபிள் ஆகிடுச்சு, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்த ஒரு பெரிய இஷ்யூவாக எதை பார்க்குறீங்க? ஆக்சுவலாக எங்களுக்கு பெரிய இஷ்யூ சின்ன இஷ்யூன்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு சாதாரணமாக இருக்கும், சிலருக்கு அது பெரிய இஷ்யூவாக இருக்கும், சிலருக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும், நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்கும். இதுதான் அவங்களுடைய இதை பொறுத்தது. இன்னொன்று, த சைஸ் ஆஃப் த க்ரோத் கேன் பி மெஷர்ட் த்ரூ த சைஸ் ஆஃப் த ப்ராப்ளம் வி ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால இது வளர்ச்சிக்கு இதெல்லாம் ஒரு பார்ட்டு தான். ஆக்சுவலாக யாருக்கு ப்ராப்ளமே வரலையோ அவங்க வளர மாட்டாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் உங்களை வளர்த்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நிறைய இருக்கு. ஒன்னு ஒரு விஷயம் தான். ஆக்சுவலா நமக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் வந்து எப்பவுமே ஒரு பெரிய விஷயங்கள். இன்னைக்கு ஸ்கூலோட மாடல் வேற, அப்போ வந்து சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும். பட் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரொம்ப பெருசாக வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். எங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஷெல்டர், ஒரு நீட்டான ஒரு டாய்லெட்டு, ஒரு நல்ல கேட்டோட ஒரு 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 ஸ்கூலு, அவங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது இருந்தாலே போதுங்கிறது ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய மலையாக இருந்தது. எனக்கு ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு 10-15 இயர்ஸ் கழித்து ஒரு முறை நல்ல அட்மிஷன் ஆகிட்டு ஒரு முறை வந்து 2 டீச்சர்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்கன்னா, சார் எங்கள் கிளாஸில் வந்து இவங்க பாடம் நடத்துறது வந்து என் கிளாஸில் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு 2 பேர் நம்ம எஃபெக்டிவாக கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ். அப்போ வந்து என் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன் நான். என்னென்னா, ஸ்கூல் ஆரம்பிச்ச புதுசில் ஒரே ரூம்ல 3 கிளாஸ் எடுப்போம். தனித்தனி கிளாஸ் ரூம்ல இருந்துகிட்டே எனக்கு பெரிய கிளாஸ் வேணும்னு சண்டை போற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோமே அப்படின்னு. அது மாதிரி இந்த growthன்னு வரப்போ நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆட்டோ வாங்கணும். இந்த ஆட்டோ ஸ்டோரி சொன்னாலே ஆட்டோ சங்கர் ஸ்டோரி அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்டா சொல்ல முடியுங்களா? ஆட்டோ வாங்கிட்டோம். இந்த ஆட்டோ வாங்கி ஓட்டுறப்போ ஆட்டோவுக்கு எஃப்சினா என்னன்னு தெரியாது, ஆர்சி புக்குனா என்னன்னு தெரியாது, ஆட்டோ டிரைவரை எம்ப்ளாய் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்னன்னு சொல்லி தெரியாது. ஒரு ஆட்டோவை விலைக்கு வாங்கிட்டோம், ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ, அதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டாச்சு. இப்போ ஆட்டோ ஓடிட்டு இருக்குன்னா, வென் ஆட்டோ கம்ஸ், நான் ஸ்கூலில் இருக்க முடியாது, ஆட்டோ பின்னாடி தான் நான் போயிட்டு இருக்கணும். ஓகே, அது எங்கே ரிப்பேர் ஆகுது, எங்கே நிற்குது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ அந்த ஆட்டோவில் வந்து ஏறக்குறைய ஒரு 6-7 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. எனக்கு என்ன வாட் வாஸ் டோல்ட் டு மீ அப்படின்னா, ஒரு ஆட்டோ நீங்கள் லோனில் வாங்கிட்டீங்கன்னா
ஸ்கூலுக்கு ஓட்டின நேரம் போக பகல் நேரத்தில் ஆட்டோ வந்து ட்ரிப் அடிக்கும். ட்ரிப் அடிக்கிற காசு வந்து சம்பளத்துக்கு போயிடும், பெட்ரோலுக்கு போயிடும். ஓகே, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குற காசு உங்களுக்கு இஎம்ஐ போயிடும் அப்படின்னாங்க. ஆனால் இந்த மாதிரி உண்மையெல்லாம் நம்பினா அப்புறம் தெரிஞ்சுது. ஆனால் வெளியே அனுப்பிச்சா டபுள் மடங்கு எனக்கு செலவாச்சு. அப்படி ஒரு விஷயமே நடக்கல. ஓகே, இன்னொன்று டிரைவரை மேனேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் படாத பாடுபட்டேன். அதுக்கு அடுத்து அந்த ரிப்பேரு, நம்மளுடைய ரோடு கண்டிஷனு, பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன், இது எல்லாமே ஃபில்ஃபில் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்தில் ஆட்டோன்றப்ப அந்த ஆட்டோவுக்கு பழகி அந்த ஆட்டோ இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து, அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ வந்து வேனான பிறகு தான் இந்த ஆட்டோ பிரச்சனைலேருந்து தப்பிச்சேன். ஓகே, அதுக்கப்புறம் என் பிரச்சனை வேன் சைஸுக்கு பெருசாயிடுச்சு. காணாம போல பெருசாயிடுச்சு. ஆட்டோ இருக்கிறப்பயாவது ஒரு டயர் பஞ்சர்னா நான் வந்து ஸ்கூட்டர்ல வச்சு கொண்டு போயிட முடியும். வேனான பிறகு வேன் டயர் பஞ்சர்னா நான் எங்க ஸ்கூட்டர்ல வச்சு கொண்டு போய், எனக்கு அது கொண்டு போறதுக்கு இன்னொரு ஆள் தேவை. அது மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ சைஸுக்கு ப்ராப்ளத்தை லோட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு வேன் சைஸ் ப்ராப்ளத்தை லோட் பண்ணிட்டு இருந்தேன். வேன் இஷ்யூ எனக்கு எப்போ அட்ரஸ் ஆச்சுன்னா அது பஸ் வாங்கின பிறகு தான் அட்ரஸ் ஆச்சு. ஆனால் இதில் ஒன்றும் அந்த ஃபினான்ஸ் போட்டதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த ஃபினான்ஸ் போட்டதில் செகண்ட் ஹேண்ட் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வச்சுருந்த பார்ட்டி ஒரு ரோட்டில் ஒரு இடத்துல ஒரு ஃபைன் போட்டு அதை கட்டாமல் வச்சுருந்து அது எனக்கு திரும்ப வந்து அதை கட்டி நான் ஃபினான்ஸ் க்ளோஸ் பண்ண பிறகு ஆர்சி புக்கை தொலைச்சி அந்த ஆர்சி புக்கை திருப்பி தேடுறப்போ திருப்பி அந்த ஃபினான்சியர்கிட்ட இருந்து அந்த மணியை கட்டினா தான் கொடுப்பேன்னு சொல்லி அது திரும்ப கட்டி ஒரு வழியாக ஆட்டோ என் கையை விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணங்கிட்ட எதுக்கோ ஒரு பர்பஸ்க்காக நான் ஃப்ரீயாக கொடுத்து அப்படி கொடுத்து அவங்க போகிறப்போ அது வந்து இந்த போர்ட்லேருந்து ஓன் போர்டுக்கு சரண்டர் பண்ணுறாங்க. சரண்டர் பண்ணுறப்போ திருப்பி அதே ப்ராசஸ் ஆரம்பிக்கிறப்போ திருப்பி அதே ஃபைன் திரும்ப வந்து கேட்குற எனக்கே மூச்சு வாங்குதுன்னா இது ஃபன்னா நீங்க சொன்னாலும் அந்த டைம்ல இட் வுட் ஹவ் பீன் a big headache. Yes. So இப்போ this is a very small issue considering the size of the school. ஒரு ஆட்டோன்றது ஒரு ஸ்கூல்ல not even 1% of the problem. அதை தாண்டி 1008 பிரச்சனை இருக்கு. இன்னொரு இனிஷியேட்டிவ் உங்க ஸ்கூல்ஸ் எல்லாத்துலயுமே பார்க்கறது இன்க்ளூசிவிட்டி. ஸோ இன்க்ளூசிவிட்டியை நீங்க வந்து ஒரு கிளாஸ் ரூம்லயும் we can see சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் நீட்ஸோட இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஹவு இட் கேம் டு யுவர் மைண்ட்? ஆக்சுவலாக இது ஒரு எஜுகேஷனிஸ்டாக ஒரு இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். நமக்கு கிடைச்ச சான்ஸை நம்ம கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோமான்னா இன்றைக்கி ஸ்டூடெண்ட் வித் அதர் டிஃப்ரெண்ட் நீட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு நாங்கள் பண்ணிட்டு தான் வந்து இருந்தோம். ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த ட்ரீஸ்னு எங்களுடைய ஒர்க் ஷாப்பு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீச் தெரப்பி எப்படி கொடுக்குறது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் நீட்ஸை கன்வென்ஷனல் ஸ்கூலில் எப்படி அட்ரஸ் பண்ணுறது, இது மாதிரிலாம் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ பிஃபோர் ஒரு 2-3 years பேக்கு இந்த நீடை வந்து நாங்கள் ஒரு ப்ராடக்டாகவே மாற்றி இன்றைக்கி ஸ்கூலில் அதுக்கான ஒரு ஸ்பேஸே கொண்டு வந்துட்டோம். லிட்டில் ஃப்ளவர் இன்க்ளூசிவ் ஸ்கூல்னு ஒன்று வச்சிட்டோம். லிட்டில் ஃப்ளவர் இன்க்ளூசிவ் ஸ்கூல் வந்து கேர்னு ஒரு இன்ஸ்டியூட்டோட டைப் பண்ணியிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசோர்ஸ் டீம் ஃபுல்லாகவே அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அது மாதிரி முடிச்ச டீம் வந்து நிறைய பேர் இருக்கு. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே ஆமாம் ஃபுல்லாகவே அவங்க தே மென்ட் ஃபார் தட் ஆக்சுவலி அவங்க நம்மளுடைய பார்ட்னர் வந்து அவங்க தான். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேரண்ட் வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டோடைய என்ன சப்போர்ட் தேவைப்படுதுங்கிறதுக்கு ஒரு கோஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸ்பீச் தெரப்பி தேவைப்படும், ஆக்குபேஷனல் தெரப்பி தேவைப்படும், சிலருக்கு சிட்டிங் டாலரன்ஸ் இருக்காது, ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இருக்காது. அது மாதிரி என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெமடியல் மெஷர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஐஎல்பின்னு சொல்லி இண்டிவிஜுவல் லேர்னிங் பிளான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாய் தேர்ட் ஸ்டாண்டர்டில் இவ்வளோ போர்ஷன் படிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு லிமிட்டடாக கொஞ்சம் போர்ஷனை கொடுத்து அதை மட்டும் படிக்க வைப்பாங்க. கூடவே அந்த டீச்சர் இருப்பாங்க. இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் ஒரு டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீச்சரும் சேர்த்து கூட இருப்பாங்க. ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் மெயினாக இருப்பாங்க, இந்த ஸ்டூடெண்ட் தனியாக. ஆமாம், இவங்களுக்கு ஷேடோ டீச்சர்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவனுக்கு எழுதுனா அவங்க எழுதுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவனுக்கு நேராக கோடுகளுக்கு தெரியாதுன்னா அவங்க ஸ்கேல் பிடிப்பாங்க, அவங்க கோடு போடுவான். ஓகே, அது மாதிரி இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ என்னென்னா இப்போ எங்கிட்ட 75 சச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வராங்க. தாம்பரம் தாண்டி முடிச்சூர் இன்க்ளூசிவ் பண்ணுறதுனால ஓகே நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இல்லை, அதனால அவ்வளோ ஒரு தூரத்துல இருந்து வராங்க. அதுக்காக இப்போ நீங்கள் வீடு மாறினவங்களாம் வந்து இருக்காங்க. இதில் அஷ்யூர்டாக சொல்ல முடியும், இதுவரை ஒரு 10 or 11 ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 2 years படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டம் இல்லாமல் அவன் இண்டிபெண்டன்ட் லேர்னராக மாறி இருக்கான். நாங்கள் அவங்களுக்குன்னு தனியாக ஆனுவல் டே வைப்போம். அதாவது இவங்களுக்கு எப்படின்னா
ரெகுலர் ஸ்டூடெண்ட்டோட இருப்பாங்க, ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இவங்க. ஆனால் ஆனுவல் டே அவங்களுக்கு தனியாகவும் இருக்கும், இந்த ரெகுலர் ஆனுவல் டே டான்ஸ் பண்ணுவாங்க, பாட்டு போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் இல்லை. பட் இட் இஸ் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட்டுங்களா? அது கரெக்டாக அந்த ரிசோர்ஸும் டெக்னிக்கல் பர்சன் எல்லாம் பண்ண முடியாது. ஆனால் நமக்கு இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி நாங்கள் முதல்ல ரெகுலராக அவங்ககிட்ட ரிசோர்ஸ் எடுத்துக்குவோம். ஒரு ஒன்ஸ் இன் அ மந்த் எங்களுக்கு அதுக்கான இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களால் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நார்மல் ஸ்கூலில் படிக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷனோட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்குவோம். ஓகே, ஹேண்டில் பண்ண முடியாதுன்ற முடியாது. ஏன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கணும். ரெண்டாவது அந்த ஸ்டூடெண்ட்டோட மெடிக்கல் ஃபிட்னஸ் அது வந்து நார்மல் ஸ்கூலுக்கு செட் ஆகணும்ல. ஓகே ஓகே. பட் if some school wants to implement, this is implementable. Yes. Okay, very nice. என்கிட்ட கேட்டால் நானே ஐடியா கொடுத்துருவேன். ஓகே, ஸோ யாராவது பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா என்னோட ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள், நான் கொடுத்துருவேன். ஷூர், வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இப்போ ஒரு ஸ்கூல் நம்ம ஃபார்முலா செட் ஆயாச்சு, ஸ்கூல் ஸ்டேபிளாக ரன்னிங். நவ் இந்த ஸ்கூலில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து வெளியே போகிறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம், அவங்க எப்படி இருக்காங்க, இந்த ஸ்கூல்லேருந்து எதை அவங்க வேல்யூஸாக எடுத்துக்கிட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. இப்போது நம்ம ஸ்கூலுக்குள்ளே இதை பார்த்ததுலேருந்து ஒரு ஃபீட்பேக் நமக்கு கிடச்சிருக்கும். அதை வச்சு நம்ம ஓகே இதெல்லாம் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒன்றா பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? அந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெகுலர், அப்பார்ட் ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன விஷயங்கள் நம்ம புதுசாக நம்ம ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒன்றா கொண்டு வரீங்க? இப்போ ஆக்சுவலாக சின்ன கிளப்பாக வந்து நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு கேஷுவலாக ஆரம்பிச்சோம் 2012-13 இந்த பில்டிங் இந்த ஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளே வந்துட்டோம். பிஃபோர் 10 years வந்த பிறகு பார்த்தோம்னா ஐ காட் அன் ஐடியா அபவுட் க்ரீன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படித்தேன். க்ரீன் ஸ்கூலுங்கிற கான்செப்ட் படிக்கிறப்போ என்னாச்சுன்னா பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கணும் ஸ்கூலுக்குள்ளே அப்படிங்கிற ப்ராக்டிஸ். ஸோ இதை வந்து குன்றத்தூர் மாதிரி இடங்களில் கொண்டு வரது ஒரு பெரிய டஃப்பான விஷயம்தான். பட் வி brought it. ஓகே, அதை நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வர ஆரம்பித்தோம். அது கொண்டு வர ஆரம்பித்த பிறகு அந்த கிளைம் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட் வந்து ரியலி அமேசிங், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த டிரான்சிஷன் வந்து ஒரு டஃப்பாக இருந்துச்சு. அந்த டஃப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு எலிஜிபிள் ஆகணும்ல, அதுதான். அப்போது நாங்கள் எப்பவுமே குழந்தைங்களோட ஒரு ஈஸி கோவாக தான் இருப்போம். நாங்கள் ஒரு சஜஷன் பாக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு. நான் அந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்து பயங்கரமாக மூச்சு வாங்க ஒரு அட்வைஸ்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. பசங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அந்த பாக்ஸில் ஒரு சஜஷன் பாக்ஸில் ஒரு லெட்டர் இருந்துச்சு, எடுத்து படித்து பார்த்தேன். அது வேறு அசம்பிளியில் வேறு படிச்சிட்டேன். ஓகே, அதில் என்ன இருந்துச்சுன்னா, சார் எங்களுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. அப்போ வீடும் ஸ்கூல் பக்கத்தில் தான், உங்கள் வீட்டு பின்னாடி கொஞ்சம் பாருங்கள், உங்கள் வீட்டு பால் கவர் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 7th 8th ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு லெட்டர் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்கூலில் இருக்கிற 1000 பேரை மாற்றுறதை விட வீட்டில் இருக்கிறவங்கள எங்கள் குக்கு அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு 1 week நான் பட்டி கிடந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த எலிஜிபிலிட்டியோட திருப்பி நான் ஸ்கூலுக்குள்ளே வந்தேன். என்னால் அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்கள் வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஷனாக இருந்தால் தான் அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நீங்கள் குழந்தைங்களோட இருக்கிறப்போ நீங்கள் ஏமாற்றவே முடியாது. ஏன்னா அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளோட ஆடியன்ஸ். அதாவது ஒரு பொய் சொல்லாத கண்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி உண்மையாக இருந்து தானே ஆகணும். அதுதான் இந்த டீச்சிங் இருக்கிற பெஸ்ட் விஷயம். ஸோ அந்த பிளாஸ்டிக் இது அப்படிதான் வந்துச்சு. அதில் என்னோட ஸ்டூடெண்ட், அந்த நேரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரவீன் நினைக்கிறேன், அவன் வந்து அது ஒரு காயின் பண்ணான், ஆப்பிள் கிளப் அப்படின்ட்டு, ஆன்டி பிளாஸ்டிக் டு ப்ரொடெக்ட் லாடபிள் எர்த், APPLE. ஸோ ஆப்பிள் கிளப் அப்படின்னு சொல்லி அதுதான் ஃபார்ம் பண்ணோம். இதுக்கு நாங்கள் இன்னைக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அந்த ப்ராக்டிஸ் இன்ன வரையும் நாங்கள் கிவ் அப் பண்ணல. இன்னைக்கு வரைய இன்னைக்கு மழைக்கு கூட நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன என்விரான்மெண்ட்டுக்கு தேவைங்கிறத பற்றி தான் இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்கோம்.